நாங்கள் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் 4வது மாடிக்கு போய் கொண்டு இருக்கோம். இங்கே ரொம்ப நாளாகவே ஒரு பேய் நடமாட்டம் இருக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்துருக்கு. யாருமே இல்லைடா. இன்னைக்கு நாங்கள் அது உண்மையாக இல்லையான்னு இதுதான் இல்லை, இதுதான் இப்போ இது நாங்கள் 3வது மாடியில் இருக்கிறோம். இப்போ தான் 4வது மாடியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். என்ன வேணாலும் நடக்கலாம். எங்களை உயிர் ஆபத்துகள் கூட நிகழலாம். பார்ப்போம். அதாவது இந்த பில்டிங்கில் பேய் வந்ததுக்கான ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருந்ததாகவும், அந்த ஸ்டூடெண்ட் ஒரு பெண்ணை லவ் பண்ணிவிட்டு அந்த பெண் விட்டுட்டு போனதுனால அது சைக்கோவாகி, உங்களுக்கு சோழனை பார்த்தாலே தெரியுது, அந்த பெண்ணை பேரும் அந்த பெண்ணை நினைச்சு கவிதைகள் எழுதி பாருங்கள். அந்த பெண்ணின் உருவத்தை கூட படித்து வச்சிருக்கிறாரு சுவர். அந்த மாதிரி இருந்த அந்த ஸ்டூடெண்ட் இதுதான். அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சைக்கோவாகி இந்த பில்டிங்கில் இருந்து ஒரு அறையில் சூசைட் பண்ணி செத்துட்டதா தான் இதோட பின்னணி. அது இப்போ நம்ம இந்த நடக்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்ப கொடூரமான இடத்தை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எந்த அறையில் தூக்கு போட்டு இறந்தாரோ நாங்கள் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது எவ்வளோ இதுக்கு மேலே போகிறது ஆபத்து கைஸ். நம்ம போயிடுவோம். கைஸ் சொன்னா கேளுங்க. இதுக்கு மேலே போயிடுவோம். இதுக்கு மேலே ஆபத்தை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். சொன்னா கேளுங்க. போயிடுவோம். சொன்னா கேளுங்க. போயிடுவோம். வேணாம் திறக்க வேணாம். சொன்னா கேளுங்க. யாருமே இல்லை. டேய் ஃபேன் சுத்துதுடா. டேய் இது 5 வருஷமா மூடி இருந்தாருடா. எப்படி இந்த அறையில் யாரும் வந்து ஃபேன் போட்டிருப்பா? அந்த 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 கயிறுல தான் தூக்கு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுதான் ஒரு தூக்கு போட்ட கயிறாக இருக்கு கைஸ். இங்கே பாருங்க, யாரையும் நிலன்னு தெரியுற மாதிரி இருக்கு கைஸ். வேணாம், இதுக்கு மேலே ஆபத்து. இந்த இடத்துல இருக்கிறது ஆபத்து கைஸ்.